இது உங்கள் துறை சார்ந்த கேள்வி. நிறைய இடங்களில் நான் பிஎல் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் நான் எல்எல்பி படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கு என்ன சார் வேறுபாடு இருக்குது? ஒரு வேறுபாடு இல்லை, பேர் மட்டும்தான் வேறுபாடு. ஒன்று பேச்சுலர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா, அதை லாட்டினில் நம்ம சொல்லும்போது லெகம் பேச்சுலேரியஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரொனன்சியேஷன் மாறுபடும், ஒவ்வொரு இடத்துல மாறுபடும். இது ரெகுலராக பிஎல்ன்றது பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது ஒரு சில கல்லூரிகளில் இந்த யூனிவர்சிட்டியில் அதை பிஎல்னு வச்சுருக்காங்க பேர். ஒரு சில இடங்களில் எல்எல்பின்னு வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் சிலபஸ் மாறுபடும். பட் இந்தியா பூரா பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா எல்எல்பின்ற அந்த பட்டம் தான் இருக்குது. பட் அது ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. எது ரெண்டு பண்ணாலுமே நீங்கள் பார் கவுன்சில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த டிகிரியாக இருந்தால் கண்டிப்பாக வழக்கறிஞராக நம்ம பதிவு பண்ண முடியும். அப்போ இங்கே வழக்காடணும் அப்படின்னாலும் நம்ம பிற மாநிலங்களில் படிச்சுட்டு வந்தால் இங்கே வழக்காட முடியும் தாராளமாக. பிற மாநிலங்களில் படித்தாலும் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க எங்கே வேணால் போய் பண்ணலாம். இப்போ நான் சென்னையில் பதிவு பெற்ற வழக்கறிஞர். இப்போ நான் என்னால் ஆந்திரா போக முடியும். பட் அதில் சின்ன சின்ன வேறுபாடு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிற வழக்கறிஞர் சங்கத்தில் இந்த பார் கவுன்சிலில் பதிவு பண்ணவங்க தான் இங்கே பார் மெம்பராக பெரும்பாலும் சேர்த்துக்கொள்ளப்படுறாங்க. அதே மாதிரி பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு ஓட்டு உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பதிவு பட்டிருந்தீங்கன்னா இங்கே தான் அந்த ஓட்டு உரிமை உண்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிறு சிறு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குமே தவிர வழக்காடுறதுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் போய் வழக்காட முடியும். சார், இப்போ இங்கே சட்டக்கல்லூரிகள் தமிழ்நாட்டிலேயே இருக்கும் பொழுது எதனால் இவங்க பிற மாநிலங்களை தேர்ந்தெடுப்பு போகிறாங்க சார்? பொதுவாகவே இந்த ஸ்கூல் மாதிரி தான். நம்ம பகுதியில் பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் போய் நம்ம படிக்கலாம். ஆனால் தூரத்தில் இருக்க ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க. என்னென்னா கல்வித்தரம் இங்கே அதிகமாக இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குது, இல்லை அங்கே ஈஸியாக இருக்குது, இங்கே ஈஸியாக இருக்குது. ஓகே, இங்கே மார்க் கம்மியாக போடுவாங்க, அங்கே மார்க் நிறையா போடுவாங்க. இங்கேனா அட்டண்டன்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அங்கேனா அட்டண்டன்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் போய் இந்த யூனிவர்சிட்டி ப்ரீமியர் யூனிவர்சிட்டியில் தான் நான் படிக்கணும், அப்போ தான் எனக்கு பெருமை அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கோர்ட்டில் தான் வழக்காடுவாங்க. இப்போ அவங்க ஸ்பெஷலாக ஏதோ ஒரு இடத்துல வெளியில் படிச்சுட்டு வர்றாங்கன்றதுக்காக அவங்க உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போய் வாதாடுறதுக்கு தகுதி அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே ஒன்று தான். அதுக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. பட் என்னென்னா ஒரு சில காலேஜஸில் உங்களுக்கு தரவாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. ரெண்டாவது இன்டர்ன்ஷிப்லாம் நீங்கள் கம்பல்சரியாக போகணும். இன்டர்ன்ஷிப்னால் இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போதே அடுத்த இன்டர்ன் பண்ணுவாங்க. ஒரு சில எங்களை மாதிரி லா ஃபார்ம்ஸில் இல்லை இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ்னர்ஸ் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் அவங்க சர்டிஃபை பண்ணணும். இவங்க 15 நாள் 21 நாள் இல்லை 3 மாதம் எங்ககிட்ட இன்டர்ன் பண்ணாங்க, இதெல்லாம் பழகிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு மார்க்ஸ் தனியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக அது பண்ணுவாங்க. அது மாதிரி உண்டான டிஃப்ரென்ஸ் தானே தவிர மேஜர் டிஃப்ரென்ஸுன்றது ஒன்றுமே கிடையாது. சார், இப்போ நிறையா இளைஞர்கள் படிச்சுட்டே இருக்கிறாங்க சட்டத்துறையிலாம். அவங்களுக்கெல்லாம் இதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது சார்? ஒரு சீனியராக நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? மற்ற இப்போ நீங்கள் ஒரு பிகாம் படித்தா என்ன வாய்ப்போ, இல்லை ஐடி படித்தா என்ன வாய்ப்போ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை வேறு ஏதாவது இன்ஜினியரிங் படித்தா கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படித்தா என்ன வாய்ப்போ, அதை விட என்ன கேட்டால் இதில் அதிகமான வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இப்போ நீங்கள் ஒரு 100 பேர் வேலை செய்கிற ஒரு தொழிற்சாலைனா அந்த தொழிற்சாலை கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞர் தேவை. ஓகே, வழக்கறிஞர் வழக்கு சம்மந்தமாக அவங்க எம்ப்ளாயர் டிஸ்பியூட்டு, இல்லை டேக்ஸ் சம்மந்தமான டிஸ்பியூட்டு, இல்லை ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்டு, அப்படி இல்லைனா இந்த செக் மோசடி வழக்குகள், இல்லைனா ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களும் இந்த கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்டு, இந்த மாதிரி பல வழக்குகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு முன்னேற அந்த வழக்குகளும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த இடத்துல வாய்ப்புகள் அதிகமாக வரும். அந்த நிறுவனத்திலே வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. என்ன ஒன்றுனா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸை சரண்டர் பண்ணிட்டு தான் வெளியில் போய் வேலை செய்ய முடியும். கோர்ட்டுக்கு போகிற அட்வொகேட்டுனா நீங்கள் வேறு எங்கேயும் வேலை செய்ய முடியாது. ரீட்டைனராக ஆகிடலாம். ஒரு பகுதி நேர ஒரு வேலையாக நீங்கள் செய்ய முடியுமே தவிர முழு நேர ஒரு வேலையாக அந்த ஸ்டாஃபாக ஒரு கம்பெனிக்கு ஆக முடியாது. நீங்கள் ஒரு வழக்காடக்கூடிய வழக்கறிஞர் இருந்தால் அது மாதிரி ஏராளமான வாய்ப்புகள். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் சைடில் இருக்கும், சிவில் சைடு இருக்கும், கிரிமினல் சைடு இருக்கும். எல்லா பக்கத்துலேயும் இதுக்குண்டான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. திறமையான ஆட்களுக்காக தான் நிறுவனங்களும் மக்களும் வெயிட் பண்ணுறாங்க. இது சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.